மை ஜீசஸ் மை ஆல். என் இயேசு எனக்கு எல்லாம். இறை வார்த்தை முழக்கம் சகோதரி தெரேசா. பிரான்சிஸ்கன் இல்லற பொது நிலையினர் இயக்கம். புனித ஜான் மேரி வியானி ஆலயம், ரெயின்போ நகர் பங்கு, பாண்டி. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3, இறை வாக்கியங்கள் 1-6 வரை. ஓய்வு நாளில் கை சூம்பியவர் குணமாதல். அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மை ஜீசஸ் மை ஆல். என் இயேசு எனக்கு எல்லாம். ஓய்வு நாளில் கை சூம்பியவர் குணமாதல். மார்க்கு இயல் 3, இறை வாக்கியங்கள் 1-6 முடிய. இயேசு ஓய்வு நாளை அலட்சியம் செய்ததாக இன்னும் ஒரு மோதல் உருவாகின்றது. அதாவது, இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கிய செயல் பற்றிய மோதல் இது. பாதிக்கப்பட்டவர் கை சூம்பி பல நாட்கள் அவதிப்பட்டவர். அவர் குணம் அடைந்ததை ஏற்க விரும்பாமல் இயேசுவுடன் மோதியவர்கள் யூத தொழுகை கூடத்தை சார்ந்தவர்கள். ஓய்வு நாள் தங்கள் சமயத்திற்கு உட்பட்ட ஒரு மாபெரும் சட்டம் என்பதில் பிடிவாதம் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். ஆனால் எச்சட்டமும் மனித நேயத்திற்கு உட்பட்டது என்பதிலும் இதுவே இறையாட்சி நெறி என்பதிலும் தெளிவுடன் இருந்தவர் இயேசு. ஆகவே தான் மீண்டும் ஓய்வு நாள் பற்றிய மோதல். கை சூம்பி துன்புற்று கொண்டிருந்தவர் குணம் பெற நாளும் நாழிகையும் ஒரு தடையாக இருக்க தேவையில்லை என்கிற வாதத்தை முன்வைக்கிறார் இயேசு. எதிர்ப்பை கண்டு பின்வாங்காமல் நோயுற்றவரை குணப்படுத்துகிறார். மரபுகளை காப்பதை தங்கள் கடமை என கருதிய யூதர்களை வாழ்வை வளப்படுத்தும் செயல்களை எச்சட்டமும் மரபும் தடுக்க இயலாது என்கிற புதிய மரபை அளித்து நாவடைக்கிறார் இயேசு. சமய அடிப்படை வாதத்தின் அன்றைய காவலர்களாக விளங்கிய பரிசேயர் இயேசுவுடன் ஈடுபட்ட மோதலில் தோல்வியையே கண்டனர். ஆகவே அவர்கள் ஒரு புதிய சூழ்ச்சியில் ஈடுபட்டதாக மார்க்கு கூறுகிறார். அவர்கள் இனி ஏரோதியர் என்கிற அரசியல்வாதிகளுடன் இணைந்து இயேசுவையும் ஒழிக்க தீர்மானித்து விட்டனர். மார்க்கு 3:6. இவ்வாறு இயேசு சந்திக்க வேண்டிய மோதல்கள் விரிவடைகின்றன. மேலே நாம் குறிப்பிட்ட 5 மோதல்கள் நிகழ்வுகளும் இயேசுவின் கலிலேய பணிவாழ்வில் நிகழ்ந்தவை. இதே மோதல்கள் இயேசுவின் எருசலேம் பணிவாழ்விலும் தொடர்ந்தன. எருசலேமில் நிகழ்ந்த மோதல்கள் சிலவற்றையும் நாம் இங்கே சுருக்கமாக காண்போம். என் இயேசு எனக்கு எல்லாம். மை ஜீசஸ் மை ஆல்.